ஒரு நாள் நந்தா மற்றும் மணி ஆகியோர் தங்கள் குடும்பத்துடனும் பள்ளி நண்பர்களுடனும் காட்டிற்கு வனச்சுற்றுலா செல்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. நந்தா, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குது. நம்ம எல்லாரும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுடலாமா? ஆமாம், அனைவரும் அமருங்கள், சாப்பிடலாம். நந்தினி, நீயும் கமலாவும் போய் சாப்பிட இலை பறிச்சுட்டு வாங்குமா. சரிங்கம்மா. நந்தினியும் கமலாவும் இலை பறிக்க ஆற்றோரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆற்றில் ஒரு குட்டி யானை குளித்து கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் வேடிக்கை பார்த்தவாறே நடந்து கொண்டிருக்கிறார்கள். நந்தினி, அந்த குட்டி யானை மிகவும் அழகா இருக்குடி. இன்னும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலாமா? ஆமா கமலா, இது மிகவும் அழகாக சுட்டித்தனமாக தண்ணீரை விளையாடுது. ஆனால் நமக்கு நேரம் ஆகுது. அம்மா தேடுவாங்க, வா போகலாம். இருவரும் பேசிக்கொண்டே முன்னோக்கி நடக்கிறார்கள். அப்பொழுது அந்த குட்டி யானை இவர்களை நோக்கி வருகின்றது. அவர்கள் அருகில் வந்து நிற்கின்றது. அந்த குட்டி யானை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சுட்டியாகவும் இருந்தது. ஆனால் அந்த குட்டி யானையின் உருவ அமைப்பில் ஏதோ மாற்றம் இருப்பதை நந்தினி சட்டென்று கவனிக்கின்றாள். கவனித்து கமலாவை எச்சரிக்கின்றாள். கமலா, இந்த யானைக்குட்டியை பார், ஏதோ வித்தியாசமாக இருக்கின்றது. அதன் நெற்றியில் பார், மூன்றாவதா ஒரு கண் தெரிகிறது. இது ஏதோ ஆபத்தாக தெரிகிறது. வா போய்விடலாம். ஆமா நந்தினி, வா போய்விடலாம். இருவரும் பேசிக்கொண்டே நடக்க திடீரென்ற அந்த குட்டி யானை ஒரு பயங்கர அரக்கனாக மாறி இவர்களை பிடிக்க வருகின்றான். இருவரும் ஓட முயல கமலா கால் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறாள். உடனே அந்த அரக்கன் கமலாவை பிடித்து கொண்டு சட்டென மறைகிறான். நந்தினி, என்ன ஆச்சு? ஏன் அழுகிறாய்? உன்னுடன் வந்த கமலா எங்கே? அப்பா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா விசித்திரமா இருக்கு. என்னதான் நடக்குது இங்கே? பாட்டி, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். நந்தா, நம்ம ஊர் காட்டில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களும் இளைஞர்களும் அடிக்கடி காணாமல் போகிறத பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஊர் மக்கள் இது காட்டு விலங்குகளை அவங்கள கொண்டுருது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன்ப்பா. அப்பா, கட்டாயம் இது காட்டு விலங்குகளோட செயலாக இருக்க முடியாது. இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. பாட்டி, உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி தோணுதா? இல்லை மெம்பர், இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கும் புதுசாக தான் இருக்குது. ஆனால் இந்த காற்றை பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் வாழ்ந்ததாகவும் அவருக்கு இந்த காற்றை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னும் எங்கள் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நந்தா பாட்டி, அவர் இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி இந்த விஷயங்களை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? நந்தா, அந்த முனிவர் ஒரு சிறந்த மருத்துவராகவும் இருந்திருக்காரு. அவர் மருத்துவம் சார்ந்த பல குறிப்புகளை எழுதியிருக்கிறதா எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால் நம்ம ஊரில் இருக்கிற வைத்தியர் வீரராகவனுக்கு அந்த முனிவரை பற்றி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குப்பா. பாட்டி, அப்படின்னா நம்ம உடனே கிராமத்துக்கு போயிட்டு வைத்தியரை சந்தித்து நமக்கு ஏதாச்சும் விஷயம் கிடைக்குதான்னு பார்ப்போம். நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம கமலாவுக்கு ஆபத்து பாட்டி. அனைவரும் கிராமத்தில் உள்ள வைத்தியர் வீரராகவன் வீட்டிற்கு செல்கிறார்கள். வைத்தியரையா, வீட்டில் இருக்கீங்களா? கொஞ்சம் வெளியில் வாங்களேன். வா கோபாலா, என்ன விஷயம்? குடும்பம் மொத்தமாக வந்திருக்கீங்க. யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றுமில்லை வைத்தியரே, ஒரு முக்கியமான விஷயமா அவங்கக்கிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். ஆமாம் கோபாலா, அவர் பேர் கோவர்தன சுவாமி. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். மருத்துவத்தில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். ஆனால் இந்த 3 கண் யானையை பற்றி அவர் எங்கிட்ட சொன்னதா எனக்கு எந்த ஞாபகமும் இல்லைப்பா. கோபாலா, அவர் எழுதின புத்தகங்களில் சிலது இன்னும் நம்ம ஊர் நூலகத்தில் இருக்குப்பா. நீங்கள் வேணால் அங்கே போய் தேடி பார்க்கலாமே. நீங்கள் தேடுற விஷயங்களில் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது கோபாலா. பாட்டி, நம்ம நூலகத்துக்கு போனால் நமக்கு ஏதாச்சும் வழி கிடைக்கும் அப்படின்னு தோணுது. வாங்க, நம்ம எல்லாரும் நம்ம ஊர் நூலகத்துக்கு போகலாம். நன்றி வைத்தியரே, நாங்கள் முயற்சி செஞ்சு பார்க்குறோம். வரட்டுங்களா? நூலகத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் முனிவரின் புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்க நந்தினிக்கு ஒரு பழைய புத்தகம் கண்களில் படுகின்றது. அண்ணா, இங்க பாருங்க, இது ஒரு பழைய புத்தகம். எழுதியது கோவர்தனன் என்று இருக்கின்றது. நந்தா அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கின்றான். ஆனால் அதில் ஒன்றும் எழுதியிருக்கவில்லை. ஆனால் அந்த புத்தகத்தின் ஒரு மூலையில் சூரியனின் படம் வரைந்திருக்கின்றது. அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி இருக்க நந்தா அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு
வெளியில் சூரிய ஒளி படுமிடத்திற்கு செல்கிறான். உடனே அப்புத்தகம் மின்னல் ஒளியாய் பிரகாசித்து பேசத் தொடங்குகிறது. குழந்தைகளே, நான் முனிவர் கோவர்தனன் மூலம் சக்தி அளிக்கப்பட்ட மாய புத்தகம். என்னிடம் சூரியனின் வெளிச்சம் இருக்கும் நேரத்தில் பொது நலனிற்காக கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்வேன். ஆனால் அவர் என்னிடம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும், அதுவும் சூரிய ஒளி இருக்கும் வரைதான். அண்ணா, இது என்ன புது சோதனையாக இருக்கிறது? நமக்கு இந்த புத்தகம் ஒரு நாளிற்கு ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுமாமே. ஆமாம் நந்தினி, அதை நானும் யோசித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். நந்தா, இப்போது சூழ்நிலைக்கு நமக்கு அந்த காட்டில் நடக்கும் அமானுஷம் பற்றி தகவல் தெரிந்தால்தான் மேற்கொண்டு நாம் செயல்பட முடியும். சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆமாம் பாட்டி, நாம் முதலில் அதை தெரிந்து கொள்ளலாம். மாய புத்தகமே, காட்டில் எங்களது தோழி கமலாவிற்கு என்ன நடந்தது? நந்தா, அந்த காட்டின் நடுவில் ஒரு மாய நகரில் 3 கண் கொண்ட யானை உருவில் ஓர் அரக்கன் இருக்கின்றான். அவனுக்கு சாகாமல் இளமையுடன் நெடுநாட்கள் வாழ வேண்டுமென்று பேராசை. ஆனால் அவனுக்கு அந்த வரம் கிடைக்கப்பெறவில்லை. எனவே அவன் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை கடத்திச் சென்று அந்த மாய நகரில் அடைத்து வைத்து அமாவாசை நாளன்று அவர்களது இளமையை திருடிவிடுவான். அதற்காகத்தான் அவன் உனது தோழி கமலாவை கடத்திச் சென்றிருக்கின்றான். மிகவும் நன்றி புத்தகமே. ஆனால் அந்த மாய நகரத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது? நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்வேன். பாட்டி, நமக்கு வேறு வழி இல்லை. காட்டுக்கு போய் அந்த மாய நகரத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனால் பயணம் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நானும் மணியும் போகிறோம். மற்றவங்க எல்லாம் கிராமத்துக்கு திரும்புங்களேன். அண்ணா, நானும் வருகிறேன். நந்தினி, காட்டு பயணம் மிகவும் ஜாக்கிரதையாக பயணம் பண்ணணும், சரியா? ஆகட்டும் பாட்டி. நந்தா, அமாவாசைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கின்றது. அதற்குள் நாம் கமலாவை காப்பாற்ற வேண்டும்பா. அம்மா, கவலைப்படாதீங்க, நிச்சயம் கமலாவை காப்பாற்றி விடுவோம். நந்தினி, மணி, இது மிகவும் அடர்ந்த காடு. இப்போவே இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழுவதுமாக இருட்டிடும். அதுக்கு முன்னாடி நாம் தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி ஆகணும், சரியா? சரிங்கண்ணா. அனைவரும் நடந்து கொண்டிருக்க ஒரு பயங்கர பாம்பு அவர்களை துரத்துகின்றது. அவர்கள் தப்பி ஓடி ஒரு மேடான இடத்தை அடைகிறார்கள். ஓடும் வழியில் நந்தா கால் இடறி ஒரு தூணின் மீது மோதிக்கொள்கிறான். இதனால் அவனது நெற்றியில் லேசான காயம் ஏற்படுகிறது. அப்பொழுது அவர்கள் ஓர் பாழடைந்த மண்டபத்தை பார்க்கின்றார்கள். மணி, இந்த மண்டபத்தில் நாம் இன்று இரவு தங்கிட்டு காலையில் நம்ம பயணத்தை தொடரலாமா? ஏய், இங்கே பாரு, இங்கே படுத்துக்கிட்டு இருக்க இந்த 3 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறாங்க. என்ன சொல்கிற நீ? நமக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும்னா நாம் நாளை வர யாரையும் கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்றத மறந்துட்டியா? அடே முட்டாள் பூதமே, எனக்கும் நினைவிருக்கிறது. ஆனால் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மண்டபம் இடிந்து விழுந்து சாகப் போகிறார்கள் என்று சொன்னேன். இதை கேட்ட நந்தா உடனடியாக மணியையும் நந்தினியையும் எழுப்பி மண்டபத்தை விட்டு வெளியே அழைத்துச் செல்கின்றான். உடனே மண்டபம் பயங்கர சத்தத்துடன் இடிந்து விழுகிறது. இதையெல்லாம் கனவு போல பார்த்து கொண்டிருக்கும் மணிக்கும் நந்தாவிற்கும் ஒன்றும் புரியவில்லை. அதே நேரத்தில் அந்த 2 பூதங்களும் அவர்கள் கண் முன்னால் தோன்றுகின்றன. யார் நீங்கள்? இந்த இரவு நேரத்தில் இந்த அடர்ந்த காட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மேலும் நாங்கள் பேசியது உனக்கு எப்படி தெரியும்? நந்தா நடந்தவற்றை விவரிக்கின்றான். மேலும் பூதங்கள் அவன் நெற்றியில் ஏற்பட்டிருந்த காயத்தின் காரணத்தை கேட்க நந்தா தூணில் மோதியதை சொல்கின்றான். இது விக்ரமாதித்ய மண்டபம். இதில் இருக்கும் ஒவ்வொரு தூணும் மாய சக்தி வாய்ந்தவை. இதில் மோதியதால் தான் உனக்கு ஆவிகள் பேசுவதை கேட்கும் சக்தி கிடைத்துள்ளது. இந்த சக்தி உன்னிடம் ஒரு நாள் வரை மட்டுமே இருக்கும். அதற்குள் நீ இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். நல்லது. நீங்கள் யார்? சரியான நேரத்தில் வந்து எங்கள் உயிரை காப்பாற்றினீர்கள். நாங்களும் உங்களுக்கு உதவியாக உங்களுடன் பயணிக்கின்றோம். ஆனால் எங்களை பற்றி வேறு எதுவும் இப்போது நாங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஓ, அப்படியா? பூதங்களாக இருந்தாலும் எங்களை காப்பாற்றியதற்கு நன்றிகள். மேலும் எங்களோட பயணத்திற்கு உதவியாக வர முன்வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் தேடி போகும் முக்கன் அரக்கன் மிகவும் கொடியவன். மிகவும் ஜாக்கிரதையாக நமது பயணத்தை தொடர வேண்டும்.
அனைவரும் ஒரு மரத்தடியில் இரவு பொழுதை கழிக்கிறார்கள். விடிந்தவுடன் பயணத்தை தொடர முற்படும் பொழுது இடிந்து விழுந்த மண்டபத்திலிருந்து நந்தினியின் கண்களில் ஒரு ஓவியம் தென்படுகிறது. நந்தினி சொல்ல மூவரும் அவ்வோவியத்தை பார்க்கின்றார்கள். அது ஒரு முக்கன் யானையின் ஓவியம். அதன் கீழே சில வரிகள் எழுதப்பட்டுள்ளது. அவற்றை நந்தினி சுட்டிக்காட்ட பூதங்களில் ஒன்று அதை சத்தமாக படிக்கின்றது. மாயக்காட்சி கண்டவிடத்தில் வலது சென்றால் முக்கன் நகரின் மூடிய முதல் கதவு திறக்குமே. இருளில் மலரும் கமலம் கண்டு இடது சென்றால் இரண்டாவது கதவும் திறக்குமே. முக்கண்ணன் மைந்தனின் இருபெரு செவிகளில் வலசெவியில் விண்ணப்பிக்க மூன்றாவது கதவு திறந்து மர்மமும் விலகுமே. நந்தா, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் 10 முறை சொன்னாலும் மண்டையில் ஏறாது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மூவரும் பயணத்தை தொடர்கிறார்கள். அவர்களுடன் பூதங்களும் பயணிக்கின்றன. நந்தா, களைப்பாக இருக்கு, பசிக்கவும் செய்யுது. ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு போகலாமா? மணி, உனக்கு சாப்பிடவும் தூங்கவும் நேரங்காலமே கிடையாதா? இன்றுதான் அமாவாசை. இன்னும் நாம் எங்கே போவது எப்படி போவது என்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்குள் உனக்கு சாப்பாட்டு நினைப்பு. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏய், நீ எப்போதும் இப்படித்தான் நடந்து கொள்வாயா? உங்களுக்கு என்ன, எப்போ வேணும்னாலும் எதை வேணும்னாலும் சாப்பிடுவீங்க. ஆனால் எனக்கு பசிக்குமே, ரொம்ப தூரம் நடக்கணும். உங்களுக்கு அது கூட பிரச்சனை இல்லை, பறந்தே வந்துடுவீங்க. ஏய், அடக்கமாக பேசு, இல்லை என்றால் உன்னை விழுங்கி விடுவேன். நமக்கு மட்டும் ஏன் தான் எப்படி நடக்குதோ தெரியல. இனி சாப்பிட தவிர வேறு எதுக்கும் வாய தரக்கூடாது. இதுங்க வேற முழுங்கிடுமா? நான் என்ன இதுங்களுக்கு குலோப் ஜாமுனா? அடே மணி, இருக்கும் பிரச்சனை போதாதென்று நீ வேற குரங்கா மாறிட்டியா? என்ன செய்யறதுனே தெரியல. பேசாம வா, இந்த வேஷம் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. அங்கே மரத்தில் பார், ஆந்தையும் காக்கையும் ஒன்றாக அமர்ந்துள்ளன. இயற்கையில் இரண்டும் விரோதிகள், ஆனால் ஒன்றாக இருப்பது எவ்வாறு வினோதமாக இருக்கிறது. அண்ணா, விக்ரமாதித்ய மண்டபத்தின் ஓவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாயக்காட்சி இதுவாக கூட இருக்கலாம். மிகவும் சரியாக சொன்னாய் நந்தினி. மிகவும் சரி. அப்படியானால் ஓவியத்தின் முதல் குறிப்பான மாயக்காட்சி கண்டவிடத்தில் வலது சென்றால் முக்கன் நகரின் மூடிய முதல் கதவு திறக்குமே என்பதாகத்தான் இருக்கும். மூவரும் வலது புறமாக நடக்கிறார்கள். அப்போது ஒரு பிரம்மாண்ட மாயக்கதவு திறந்து வழிவிடுகிறது. அப்பொழுது சூரியன் மறைந்து இருள் சூழத் தொடங்கியது. சற்று தூரம் சென்றவுடன் அவர்கள் ஒரு தண்ணீர் நிறைந்த குளத்தில் செந்தாமரை மலர்கள் புத்தம் புதியதாக மலர்ந்துள்ளதை காண்கிறார்கள். அங்கே பாருங்கள், குளம் முழுவதும் தாமரை மலர்கள் இப்பொழுது மலர்ந்தவை போல் தெரிகிறது. பொதுவாக சூரியன் மறைந்ததும் தாமரை மலர்கள் வாடிவிடுமே. அப்படியானால் இதுதான் ஓவியத்தின் குறிப்பிட்டுள்ள இரண்டாவது குறிப்பான இரவில் மலர்ந்த கமலம் கண்டு இடது சென்றால் இரண்டாவது கதவும் திறக்குமே என்பதாக இருக்குமா? ஆமாம் அண்ணா, அப்படியானால் நாம் இடதுபுறம் செல்ல வேண்டும். மூவரும் இடதுபுறம் செல்ல ஒரு பிரம்மாண்ட குகை திறக்கின்றது. மூவரும் குகையினை கடந்து ஓர் பழந்த கோவிலை அடைகின்றார்கள். அங்கே அதற்கு மேல் செல்ல வழி இல்லை. மூவரும் கோயிலை சுற்றி ஏதேனும் வழி இருக்கின்றதா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கையில் மணிக்குரங்கு ஓர் மரக்கட்டையின் மீது குதிக்க அதன் அடியில் மறைந்திருந்த விநாயகர் சிலை அவர் கண்களில் படுகின்றது. அண்ணா, ஓவியத்தின் 3வது குறிப்பு, முக்கன் மைந்தனின் பெரு செவிகளில் வல செவியில் விண்ணப்பிக்க 3வது கதவு திறந்து மர்மமும் விளங்குமே என்பது அதன் பொருள். முக்கன் மைந்தன் என்பது சிவனின் மகன் விநாயகரை குறிக்கும். எனவே அவரது பெரிய காதுகளில் வலது காதில் நமது பிரச்சனைகளை சொன்னால் வழி பிறக்கும் என்று தோன்றுகிறது. நந்தினியின் யோசனைப்படி நந்தா செயல்படுகின்றான். உடனே அங்கு ஒரு பெரும் சத்தத்துடன் ஒரு மாபெரும் கோட்டையின் கதவு திறக்கின்றது. அக்கோட்டையின் வாசலில் ஒரு கண்ணாடியில் சில வரிகள் எழுதி தெரிகின்றது. அதை நந்தா வாசிக்கின்றான். காரிருளில் நாகம் சூழ்ந்த சில சிதற ஆணை மறிக்குமே, குறிப்புணர்த்திய கண்ணாடியை நினைத்தால் ஆபத்தில் வழி பிறக்குமே. அவ்வரிகளை படித்து கொண்டே கோட்டையின் மீது எல்லாம் ஒரே பயங்கரமான காட்சியாக தெரிகிறது. ஒரு கோட்டையின் தனி அறையில் கமலா அழுது கொண்டிருக்கின்றாள். எதிரே ஒரு பயங்கர அரக்கன் கையில் ஒரு மாபெரும் கத்தியுடன் நின்று கொண்டிருக்கின்றான்.
யார் நீங்கள்? எப்படி என் நகருக்குள் வந்தீர்கள்? ஏய் கொடூர அரக்கனே, நாங்கள் எங்கள் தோழியை காப்பாற்ற வந்திருக்கின்றோம். ஓ அப்படியா? இன்று நீங்களும் உங்களது இளமையையும் உங்கள் வயதையும் எனக்கு தர வந்தீர்களா? மிக்க சந்தோஷம். நந்தாவையும் நந்தினியையும் அரக்கன் ஓர் மந்திரத்தின் மூலம் நெருப்பு சூழ்ந்த குகைக்குள் அடைக்கின்றான். அப்பொழுது பூதங்கள் இரண்டும் நந்தாவிற்கு ஓர் குறிப்பை உணர்த்துகின்றன. பூதங்கள் பேசுவது நந்தாவிற்கு மட்டுமே கேட்கும். நந்தா, கோட்டையின் கதவு திறக்கும் பொழுது மாயக்கண்ணாடியில் தோன்றிய வாசகங்களை நினைவில் கொள். ஆமாம், அதில் இறுதியாக குறிப்புணர்த்திய கண்ணாடியை நினைத்தால் ஆபத்தில் வழிபிறக்கும் என்றிருந்தது. உடனே நந்தா, மாயக்கண்ணாடியே, எங்களுக்கு உனது உதவி தேவை என்று சொல்லவும் மாயக்கண்ணாடி தோன்றி அதிலிருந்து எழுந்த பெரும் வெளிச்சம் சிறையின் கதவை உடைக்கின்றது. அமாவாசை இருள் சூழ்கிறது. அரக்கன் அவர்களை துரத்துகிறான். அவர்கள் அச்சத்தில் அங்குமிங்கும் சிதறி ஓடிக்கொண்டிருக்க, குரங்காக இருக்கும் மணி தாவி தாவி ஒரு பெரும் யானை பொம்மையின் மீது உட்கார்கின்றான். அவனை சுற்றி சில நாகங்கள் சூழ்கின்றது. நந்தா, நமக்கு கிடைத்த கடைசி குறிப்பினை நினைவில் கொள். நந்தாவிற்கு காருருளில் நாகம் சூழ்ந்த சிலை சிதற ஆணை மறிக்குமே என்ற கடைசி குறிப்பு நினைவிற்கு வருகிறது. அதே நேரத்தில் மணிக்குரங்கு பயத்தில் அலற, நந்தா அந்த காட்சிதான் கடைசி குறிப்பு என்று உணர்ந்து ஓடிச் சென்று அந்த யானை பொம்மையை காலால் உதைத்து கீழே தள்ளுகின்றான். யானை பொம்மை பயங்கர சத்தத்துடன் உடைந்து நொறுங்குகின்றது. அதே நேரத்தில் அரக்கன் அலறி துடித்து வீழ்கின்றான். அரக்கன் இறந்ததும் குரங்காக இருந்த மணி மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்புகின்றான். அதே நேரத்தில் இரண்டு பூதங்களும் அழகிய மாவீரர்களாக மாறுகின்றன. நந்தா, நாங்கள் இருவரும் சகோதரர்கள். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தோம். இந்த முக்கன் யானை அரக்கன் மந்திரத்தால் எங்களை பூதங்களாக்கிவிட்டு நாட்டை எங்களிடமிருந்து பிடுங்கிக் கொண்டான். நாங்கள் இந்த விஷயத்தை யாரிடமாவது சொன்னால் எங்கள் சாபம் நீண்டு கொண்டே போகும் என்பது எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை. எனவே நாங்கள் இதை பற்றி உங்களிடம் சொல்லவில்லை. நம்பிக்கையோடு உங்களுடன் பயணித்தோம். இன்று சாப விமோச்சனம் பெற்றோம். நன்றிகள் குழந்தைகளே. நல்லபடியாக கிராமத்திற்கு சென்று வாருங்கள்.